கிரைஸ்தலோ இன்றைய ஜீவப்பம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கு. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைக்கும் போது அங்கே உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே மாமிசத்துக்குள்ளேயே ஒரு போராட்டம். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன், நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்னு சொல்லி அந்த பாவமான காரியங்கள் செய்கிறதை பார்க்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஆம், நியாயப்பிரமாணம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர்தான் நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாக இருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அறியாவது, ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத போது, வேத வசனத்தின்படி நடக்காத போது நாம் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நாம் ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழணும் என்று ஒப்பு கொடுத்து விட்டு எத்தனை தடவை நம்ம ஸ்லிப்பாக இருக்கிறோம். எத்தனை தடவை அந்த நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே எத்தனை தடவை மாமிசத்துக்கு பிரியமானபடி நடந்திருக்கிறோம், சுய விருப்பத்துக்கு பிரியமானபடி நடந்திருக்கிறோம். நாம் பாவம் என்று தெரிந்தே எத்தனை காரியங்களை நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அவர் விரும்புகிறது என்ன? தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமே ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் உமக்கு பிரியமான நடக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைமும் தீர்மானம் எடுத்துவிட்டு அந்த மாமிசத்தின் கிரியைகளுக்கு கீழ்ப்படிந்து மாமிசத்துக்குரிய காரியங்களே பண்ணுகிறதாக அமைகிறது. அதுதான் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி நான் விரும்பாததை செய்கிறோன்னா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அப்போ நம்ம விரும்பாத நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நியாயப்பிரமாணம் நல்லதானே. நியாயப்பிரமாணம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். சட்டத்திட்டங்கள், கற்பனைகள், கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு, இதன்படி நடக்கணும் என்று சொல்லி. அப்போ அது நல்லது தான், நியாயப்பிரமாணம் நல்லது தான். நாம் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட அவருக்கே எவ்வளோ தடவை மாமிசத்தோட போராட்டம் இருந்திருக்கிறது. நாமும் இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நாம் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும், ஆண்டருக்கு சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆண்டர்கிட்ட டிசிஷன் ஒப்பு கொடுத்து விட்டு நிறைய தடவை நம்ம ஸ்லிப்பாக இருக்க நமக்கும் நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் அநேக தரம் இந்த மாதிரி நாம் ஸ்லிப்பாக வாய்ப்பு உண்டு. நாம் ஒரே ஒரு காரியம், நாமும் ஆண்டருக்கு பிரியமானபடி செய்யாமல் நாம் வெறுக்கிறதே, பாவம் செய்ய வேண்டும் என்றும் யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ விரும்புகிறதை செய்யாமல் நாம் வெறுக்கிறதையே நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளில் முழுவதுமாக ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், நாம் உண்மையாக நடக்க வேண்டும், நாம் கரெக்டாக இருக்கணும்னு நம்மளுடைய சுய முயற்சியில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியிலே முடிகிறதா இருக்கும். ஆவியானவர் நமக்கு துணையோடு, ஆவியானவர் நம்மளை நடத்துவார் என்றால் ஆவியானவருடைய பலத்திலே நம்மளால் ஆண்டுக்கு பிரியமானபடி வாழ முடியும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதத்திலே ஆண்டவர் திட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆம், ஆண்டவரை அல்லாமல் நம்மளால் சுய முயற்சியில் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். நாம் முழுவதுமாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து, நாம் முழுவதுமாக ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இனி நான் அல்ல, எனக்குள் நீனே வாழ்கிறேன், நீரே என்னை நடத்துங்கப்பா, பரிசுத்த மார்க்கத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போங்க என்று நாம் அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நம்மளை முழுமையாக ஆட்கொண்டு நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த 2025 வருடத்தின் ஜூன் மாதத்தின் 14ஆம் தேதியை
காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே உங்கள் கொடாங்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, பவுல் சொன்னபடி நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொன்னது போல அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அப்பா உமக்கு பிரியமான நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்துவிட்டு திரும்பவும் மாமிசத்தின் கிரியைகள் அநேக காரியங்கள் பாவங்களை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களால் அப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் சுய முயற்சியில் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவரை நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரை எங்களையே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உமக்காக ஓட உழைக்க பலம் தாருங்க, கிருபை தாங்கப்பா. நன்றிப்பா. இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓடி உழைக்க நீங்கள் பலம் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.